வணக்கம், நான் அருணா. இது உங்கள் கக்கன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஸ்டோரி மூலியமாக வெக்காபுலரி கற்றுப்போம். 2 ஸ்டோரி எடுத்துப்போம். ஒவ்வொரு ஸ்டோரியாக எடுத்துகிட்டு அதுலேருந்து நம்ம என்னென்ன வெக்காபுலரி கலெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டோரி பாருங்கள். த ட்ரெஷர் இன் த ஃபீல்ட். வேலன் வாஸ் எ புவர் farmer. He lived in a small house near his field. He was hardworking. He would rise with the sun and work all day in his field. He was never lazy. ஃபஸ்ட்டு vocabulary பாருங்கள். லேசி. லேசி அப்படின்னா சோம்பேறி அப்படின்னு அர்த்தம். He had 4 sons. They were not like Valen. They were all lazy. They hated work and never helped their father. They would sit under a tree and spend the time in idle talk. Idle talk அப்படின்னா வெட்டி பேச்சு அப்படின்னு அர்த்தம். வேலன் would often advised them to give up their laziness. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல give up அப்படிங்கிறது ஒரு phrasal verb. give up அப்படின்னா விட்டு விடு அப்படின்னு அர்த்தம். The villagers would urge them to help their father. urge அப்படிங்கிறது நமக்கு கிடைச்ச 4th vocabulary. urge அப்படின்னா வலியுறுத்துறது அப்படின்னு அர்த்தம். But they did not change their ways. One day, Valen was very ill. He called his sons together to his bedside and said, "My dear sons, my end is drawing near. I am very sorry for you. You have been lazy all along. I don't know how you are going to live." The sons felt miserable. மிசரபிள் அப்படின்னா பரிதாபகரமாக அப்படின்னு அர்த்தம். 5th vocabulary கிடச்சிச்சா? What shall we do? They sobbed with tears in their eyes. சாப்ட் அப்படின்னா அதையும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. தேம்பி தேம்பி அழறது. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இந்த சாப்ட், ட்ரெஷர், ஐடல் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம முன்னாடியே பழைய ஸ்டோரியிலேயே நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நீங்கள் அந்த ஸ்டோரியிலேயே நீங்கள் அந்த vocabularyலாம் அண்டர்லைன் பண்ணதுனால உங்களுக்கு படிக்கும் போதே தெரிஞ்சிடும். ஓ, சாப்ட் அப்படின்னா தேம்பி தேம்பி அழறது. ஏன்னா அந்த மிடா ஸ்டோரி பார்த்தோம் இல்லையா, அந்த கோல்டன் டச்சுன்னு ஒரு ஸ்டோரி பார்த்தோம்ல, அதுலேயே நம்ம இந்த சாப்ட் அப்படிங்கிற ஒரு வேர்டெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே மாதிரி அதில் தெரிஞ்சுக்கிட்டதுனால இந்த ஸ்டோரி உங்களுக்கு படிக்கும் போதே ஈஸியாக இருக்கும். இதுதான அர்த்தம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்களுக்கு ரிப்பீட்டடாக vocabulary கிடைக்கும். நீங்கள் நிறைய ஸ்டோரிஸ் படிக்கும்போது எனக்கு நிறைய பேர் காமெண்ட்டில் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால், vocabulary படிக்கிறது கொஞ்சம் மறந்து போயிடுது மேம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் இதே மாதிரி குட்டி குட்டி ஸ்டோரிஸ் படிக்கும்போது நிறைய ரிப்பீட்டட் vocabulary உங்களுக்கு கிடைக்கும். அதுலேயும் நீங்கள் சாப்டு பார்த்துருக்கீங்க, இதுலேயும் சாப்டு பார்த்துருக்கீங்க. ட்ரெஷர் அப்படிங்கிற வேர்டு முன்னாடியும் பார்த்தீங்க, இதோ இப்பயும் பார்த்தீங்கன்னா ட்ரெஷர் அப்படிங்கிறது வருது. ஸோ அப்போ நீங்கள் ரிப்பீட்டடாக பார்க்கும்போது உங்களுக்கு அது நல்லாவே உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். இப்போ ஸ்டோரியை கண்டினியூ பண்ணுவோம். My dear sons, said Valen, I have been working hard all these years. I have saved some money. You will find it buried in the field. Where have you buried it? Buried அப்படின்னா புதைத்தல் அப்படின்னு அர்த்தம். இது அடுத்த vocabulary. Asked the sons eagerly. eagerly அப்படின்னா ஆவலுடன் அப்படின்னு அர்த்தம். இதுவும் vocabulary தான், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. They got no reply. The man had died. The sons now wished to get the treasure. ட்ரெஷர் அப்படின்னா புதையல் தெரியும் இல்லையா? பரவாயில்ல, இருந்தாலும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நோட் பென் வச்சுட்டு எழுதிட்டு வரீங்களா அப்படின்னு தெரியல. நீங்கள் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நோட் பென் வச்சுட்டு இந்த vocabulary எல்லாத்தையுமே எழுதிட்டு இதை பேஸ் பண்ணி சென்டென்ஸும் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இதெல்லாம் மறக்கவே மறக்காது. They dug near the house. dug அப்படின்னா தோண்டுதல் அப்படின்னு அர்த்தம். டிக்கோடைய பாஸ்ட் டென்ஸ் dug, தோண்டுதல். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க டக்கையும். பட் டிட் நாட் ஃபைண்ட் எனி ட்ரெஷர். தே டக் அப் எவ்ரிவேர் இன் த ஃபீல்ட் பட் இன் வெயின். வெயின் அடுத்த vocabulary அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. வெயின் அப்படின்னா யூஸ்லெஸ், பயனற்றது அப்படின்னு அர்த்தம். தேர் இஸ் நோ யூஸ் ஆஃப் டிக்கிங் எனிமோர். தே செட் அண்ட் கேவ் அப் their attempt. The eldest son now had a look at the field. The soil was rich and soft. He had a nice idea. We shall plant vines here, he said. Vines அப்படிங்கிறது கைண்ட் ஆஃப் எ பிளான்ட். அந்த கொடிகள் உள்ள இது இருக்கு இல்லையா, செடி இருக்கு இல்லையா, அதுதான் திராட்சை. The 3 brothers agreed. They planted vines, worked hard and looked after them. In a short time, the vines grew well. They had a nice big vineyard and the grapes grew well. Vineyard அப்படின்னா திராட்சை தோட்டம் அப்படின்னு அர்த்தம். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. They gathered the crops, sold them and became rich.
They thought of Velan and said, "Our dear father wanted us to be hardworking. We worked hard and have found the reward." ரிவார்ட் அப்படின்னா வெகுமதி அப்படின்னு அர்த்தம். இதையும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் த ட்ரெஷர் அவர் ஃபாதர் தாட் ஆஃப். இந்த ஒரு புதையலை தான் இந்த ஒரு வெகுமதியை தான் நம்மளுடைய அப்பா புதையல்னு நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு நினச்சாரு அப்படின்னு அவங்க பசங்கள்லாம் லாஸ்ட்டாக புரிஞ்சுக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த ஸ்டோரியோட அர்த்தம் உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம என்னென்ன வொக்காபுலரி எல்லாம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, லேசி, சோம்பேறி, ஐடில் டாக், வெட்டி பேச்சு, கிவ் அப் விட்டுவிடு அப்படிங்கிற ஃப்ரேசல் வேர்ப் கற்றுக்கிட்டோம். ஏர்ஜ் வலியுறுத்தல், மிசரபிள் பரிதாபம், சாப்ட் தேம்பி தேம்பி அழுதல், பரீடு புதைத்தல், ஈகர்லி ஆவலாக, ட்ரெஷர் புதையல், டக் தோண்டுதல், வெயின் பயனற்றது யூஸ்லெஸ், வினியார்ட் திராட்சை தோட்டம், தென் ஃபைனல் ஒன் ரிவார்டு வெகுமதி. இப்போ பாருங்கள், இந்த ஒரு குட்டி ஸ்டோரி மூலியமாகவே நம்ம இப்போ 13 வொக்காபுலரி கற்றுக்கிட்டோம். இதில் ஒரு 3 வொக்காபுலரி மாதிரி ரிப்பீட்டட் வொக்காபுலரியாக இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு ரிப்பீட்டட் வொக்காபுலரி கிடைக்கிறது ரொம்ப ப்ளஸ்ஸு. உங்களுக்கு அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்து இன்னும் த கிட்டூஸ் மணி பேக் அப்படின்னு ஒரு ஸ்டோரி பார்ப்போம். கண்டினியூவாக 2 ஸ்டோரியும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அப்படின்னா இன்றைக்கி ஒரு ஸ்டோரியை பாருங்கள், நாளைக்கு ஒரு ஸ்டோரியை பாருங்கள். கிட்டு வாஸ் எ ஃபார்மர். ஹி வாஸ் நெவர் ஐடில். ஹி ஒர்க்டு ஹார்ட் இன் ஹிஸ் ஃபீல்ட்ஸ். பாருங்கள், அகெயின் இப்போதைக்கு இந்த ஸ்டோரியில் ஐடில் அப்படிங்கிற ஒரு வொக்காபுலரி கிடச்சிருக்கா, ரிப்பீட்டட் வொக்காபுலரி அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஹி ஹேட் எ ரிச் ஹார்வெஸ்ட் எவ்ரி இயர். ஹார்வெஸ்ட் அப்படின்னா அறுவடை அப்படின்னு அர்த்தம், அதையும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. செகண்ட் வொக்காபுலரி, ஹி வாஸ் 32 அண்ட் ஹேட் வித் ஹிம் 1,000 சில்வர் காயின்ஸ். ஒன்ஸ் ஹி ஹேட் டு லீவ் த வில்லேஜ் அண்ட் பி அவே ஃபார் அபவுட் எ மந்த். ஹி டிட் நாட் விஷ் டு டேக் த மணி வித் ஹிம். அந்த பணத்தை அவன் கூட எடுத்துகிட்டு போகிறதுக்கு விரும்பலை. ஹிஸ் நெய்பர் தீனன் வாஸ் எ ரிச் லேண்ட்லார்ட். லேண்ட்லார்ட் அப்படிங்கிறத அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. தேர்ட் வொக்காபுலரி, லேண்ட்லார்ட் அப்படின்னா நில உடைமையாளர் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப பெரிய நிலங்கள், நிறைய ஏக்கர்லலாம் நிலம் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த காலத்துலலாம் நம்ம பண்ணையார் அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அதுதான். Kittu put all his coins in a bag and begged Dedan to keep the money safe till he returned. The landlord agreed, gave it to his wife and asked her to put it in the safe. Kittu then went away. Deenan was jealous. Jealous அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் வொக்காபுலரி, jealous அப்படின்னா பொறாமை அப்படின்னு அர்த்தம். Jealous of the honest farmer. He thought, this fellow will soon become very rich and even buy my lands. He must be humbled. Kittu was away longer than he expected. He returned after a couple of months. He went straight to Deenan and asked for his bag of money. What do you mean? Shouted Deenan. Shouted அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. கத்தினார் அப்படின்னு அர்த்தம். அடுத்த வொக்காபுலரி, ஆர் யூ மேட்? மேட் மேட் அப்படின்னா இன்சேன், பைத்தியம் அப்படின்னு அர்த்தம், அதையும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. உனக்கு என்ன பைத்தியமா? யூ நெவர் கேவ் மீ எனிதிங். பெர்ஹாப்ஸ் யூ வாண்ட் டு பொசஸ் ஆல் மை வெல்த். மாஸ்டர், செட் கிட்டு, யூ மே ரிமெம்பர் தட் யூ கவுண்டட் த காயின்ஸ். யூ கேவ் த பேக் டு யுவர் ஒய்ஃப் அண்ட் ஆஸ்க்ட் ஹர் டு கீப் இட் இன் த சேஃப். நோ, cried Deenan angrily. It is a deliberate lie. Deliberate அப்படின்னா வேண்டுமென்றே அப்படின்னு அர்த்தம். வேணும்னே நீ பொய் சொல்கிற அப்படிங்கிற மாதிரி தீனன் சொல்கிறாரு. டெலிபரேட் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. I know nothing about your bag. Kittu went to the magistrate and told him his case. Deenan was summoned. சம்மண்ட் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சம்மண்ட் அப்படின்னா அனுப்பப்பட்டது. நம்ம சம்மன் கிடச்சிது அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த கோர்ட்டுக்கு வர சொல்லி, அதுதான். ஹி டினைட் ஹேவிங் ரிசீவ்ட் த பேக் ஆஃப் மணி. டினைட் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. டினைட் அப்படின்னா மறுத்தல் அப்படின்னு அர்த்தம். ஹி ஸ்வோர் தட் ஹி நியூ நத்திங் அபவுட் இட். ஸ்வோர் அப்படின்னா சத்தியம் அப்படின்னு அர்த்தம். ஸ்வியர் அதோடைய பாஸ்ட் டென்ஸ் தான் ஸ்வோர். ஹி ஸ்வோர் அப்படின்னா சத்தியம் செய்தார் அப்படின்னு அர்த்தம். ஸ்வோர் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. வெல், Deenan said the magistrate, this man tells me that your wife knows the matter. Kindly send for her. Why should she? Cried Deenan. Then do as I say, said the magistrate. Write your note to her as I dictate and send it through my messenger. I am not going to leave. The magistrate dictated, send Kittu's money back through the court messenger. Deenan wrote so and signed it.
The messenger took the letter to Dinan's wife and soon returned with the bag. The rich man felt ashamed அப்படின்னா வெட்கப்பட்டார் அப்படின்னு அர்த்தம். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. He felt on his knees before the magistrate and begged pardon. Kittu go back his bag of 1000 coins. He thanked the clever magistrate and went home. கிளவர் அப்படின்னா புத்திசாலித்தனம் அப்படின்னு அர்த்தம். அதையும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. தட்ஸ் இட், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம எவ்வளோ வொக்காபுலரி கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, ஐடில், நத்திங் டூயிங், இந்த வெட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, எதுவுமே செய்யாமல் இருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஹார்வெஸ்ட் அறுவடை, லேண்ட்லார்ட் நில உடைமையாளர், ஜெலஸ் பொறாமை, ஷவுட்டர்ட் கத்தினார், மேட் பைத்தியம், டெலிப்ரேட் வேண்டுமென்றே, டினைட் மறுத்தல், ஹிஸ்ஃபோர் சத்தியம் செய்தார், அஷேம்டு வெட்கப்பட்டார், கிளவர் புத்திசாலித்தனம். கிட்டத்தட்ட பாருங்கள், லாஸ்ட் ஸ்டோரியில் வந்து ஒரு 13 வொக்காபுலரிஸ் பார்த்தோம். இதில் வந்து 11. டோட்டலாக இந்த 2 ஸ்டோரியிலையுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 24 வொக்காபுலரிஸ் கிடச்சிருக்கு. அதுலேயும் ஒரு 4 to 6 வந்து ரிப்பீட்டட் வொக்காபுலரியாக கிடச்சிருக்கு. ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் உங்களுடைய வொக்காபுலரியை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். As usual, share and subscribe our video. For getting further notification, press bell button. We will see you on Friday.